கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவ பிள்ளைகளாக நமக்கு மிகவும் பிரியமான ஒரு வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மேக்சிமம் எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இந்த வசனம் தெரிந்திருக்கும். மிகவும் பழகின ஒரு வசனம். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, இந்த வசனத்தின் முதல் பகுதி மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியல, இந்த வசனத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன்னா தேவனால் தரப்பட்ட வாக்குத்தத்தம் தெரிந்திருக்கிறது, அதற்கு தேவன் சொன்ன கட்டளை அவர்களுக்கு தெரியவில்லை. கட்டளையை நிறைவேற்றினால்தான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் தெரிந்திருந்தும் அநேக சூழ்நிலைகள்ல நம்முடைய இருதயம் கலங்குகிறது. உலகமோ, மாமிசம், பிசாசு, உலக மனிதர்களோ ஏதோ ஒரு காரியம் நம்மை நெருக்கும் பொழுது, அது பிரச்சனையோ, துன்பமோ, தேவைகளோ, பலவீனமோ, ஏதோ ஒரு காரியம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எதை உருவாக்குகிறது? கலக்கத்தை உருவாக்குகிறது. அவர்களுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் மேக்சிமம் எல்லா கிறிஸ்தவர்களுடைய இருதயமே எப்படிதான் இருக்கு? தேவனை அறிந்தும் ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டும் சீக்கிரமா அவங்களுடைய இருதயம் கலங்கி போகிறது. ஒரு சின்ன விஷயத்தை கேட்டா கூட அவங்களுடைய இருதயம் கலங்குகிறது. இது எதனால தெரியுமா? இந்த வசனத்தை நாம் சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னாலும் அந்த காரியத்தை அதை முழுமையாய் அறியாமல் நம்ம என்ன பண்றோம்? வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டுமே சொல்லி சொல்லி ஜபிக்கிறதுனால தான் நம்முடைய கலக்கம் மாறவில்லை. சீக்கிரமா எந்த ஒரு சூழ்நிலை மாறும் பொழுதும், ஏதாவது ஒரு காரியம் வரும் பொழுது நம்முடைய இருதயம் கலங்குகிறது. இந்த நாள்ல இந்த வாக்குத்தத்தத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் வாஞ்சியோடு அதற்கான வழியை நமக்கு கற்றுத் தருகிறார். அதுதான் நம்முடைய இருதயம் கலங்காது இருக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவனிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கிறானோ அவனுடைய இருதயத்தை எந்த ஒரு காரியத்தாலும் கலங்க பண்ண முடியாது. எதற்காகவும் கலங்க மாட்டான். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் இப்பொழுது கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறது. கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கிறதுனா என்ன தெரியுமா? முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுப்போம். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவனுடைய இருதயம் கலங்காது. ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் வார்த்தையினால், பரலோக தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயம் முழுமையாய் கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டதா இருக்கும். அவனுக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினவர் தன்னுடைய ஆவியை அவனுக்கு கொடுத்து, தான் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை எந்தெந்த சூழ்நிலைகள் அவனை கலங்க பண்ணும்படியா அவனுடைய வாழ்க்கையில் வருகிறதோ அது அவனை மேற்கொள்ளாதபடிக்கு, அவனுடைய இருதயம் கலங்கி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே? ஒரு பலவீனமோ, ஒரு நெருக்கமோ, ஒரு தேவையோ வரும் பொழுது சூழ்ந்த அநேக சத்தங்கள் வரும். ஐயோ, இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிவிடுமோ என்று அநேக சத்தங்கள் நம்மை சூழ்ந்து கேட்கும். ஆனா அந்த சத்தங்கள் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணாதபடிக்கு நமக்குள் இருந்து நம்முடைய இருதயத்தை வார்த்தையினால் நிரப்பின பரலோகத்தின் தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அந்த வசனத்தை நினைப்பூட்டுவார். நிறைவானவர் வரும் பொழுது உன்னுடைய குறைவெல்லாம் மாறி போகும். உன்னை தொடுகிறான், உன்னுடைய கண்மணியை தொடுகிறான், அவர் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நமக்கு நினைப்பூட்டுவார். அப்பொழுது நம்முடைய இருதயம் உலகத்திலிருந்து வருகிற சத்தத்தை அல்ல, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசின ஜீவனுள்ள வார்த்தையின் மேல் நம்முடைய இருதயம் பற்றுதலாய் அதை சார்ந்து அதன் மேல் விசுவாசம் உள்ளதா இருக்கும். இதை நமக்குள்ளே செய்கிறவர், நமக்கு நினைப்பூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நிச்சயமாய் நம்முடைய இருதயம் கலங்காது. இந்த ஒரு அனுபவம், இது ஒரு மேலான அனுபவம்.
இந்த அனுபவத்திற்குள்ளாக தேவப்பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் நம்முடைய இருதயம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வசனம் நமக்குள்ள இருந்தாதானே அந்த வசனத்தை நமக்குள் தந்த பரலோக தேவனின் ஆவியானவர் நமக்குள் இருந்து அதை நினைப்பூட்ட முடியும். நமக்குள்ளே வசனம் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் எந்த வசனத்தை கொண்டு நமக்கு நினைப்பூட்டுவார்? அதே பிள்ளைகளாகி நாம் முதலாவது செய்ய வேண்டியது தேவனுடைய வார்த்தையினால், தேவன் நமக்கு இருந்த வாக்குத்தத்தத்தினால், அவர் நம்மோடு கூட பேசுகிறவருடைய வார்த்தையினால் தேவப்பிள்ளைகளாகி நாம் நம்முடைய இருதயம் நிரப்பப்படத்தக்கதாய் அதை வாசித்து அதை தியானித்து அதன்படி கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் அந்த வார்த்தையினால் நிரப்பப்படும். அப்பொழுது நம்முடைய இருதயம் அந்த வார்த்தையை தன்னோடு கூட பேசின பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்கும். கர்த்தருக்குள் பலம் கொண்டு திடமனதாய் கர்த்தருடைய சித்தம் செய்ய ஒவ்வொரு நாளும் நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோட ஓட செய்வது அதிக நிச்சயம். தேவப்பிள்ளைகளாகி நாம் இந்த வசனத்தின்படியே வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்